36 செகண்ட்ல 2 ஃபார்மை ஃபில் பண்ணி வாக்காளரை நீக்கி இருக்கிறாங்க. இது ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியம் அல்ல, சாப்ட்வேர் செய்கிறது. ஒரு கால் சென்டர் வச்சு ஃபேக்டரி போல இயங்கி இருக்குது என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார். இதுக்கு மறுப்பு சொல்றான் தேர்தல் ஆணையம். சாதாரண மக்களால் இதை செய்ய முடியாது. அதை தாண்ட அவரும் சொல்றாரு. ஒபாமாவுடைய டெக்னிக்கல் கன்சல்டன்ட் எம்ஏ தேஷ்பாண்டே அவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி யூபியில் இருக்கிற போன் நம்பர்ல இருந்து கர்நாடகா நம்பரை குளோன் பண்ணி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க முடியும்ன்றாரு. அது எப்படின்னா ஆல் ஹனான் அப்படின்னு ஒரு இஸ்ரேல் உளவாளி 33 நாட்டு அதிபர் தேர்தலில் பித்தலாட்டம் பண்ணி 27 தேர்தல்கள்ல நினைச்ச மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்கிறேன்னு அவன் சொல்லியிருக்கிறான். அது எதுக்கு இப்ப சொல்றேன்னா, அந்த 33ல இந்தியாவும் ஒரு நாடு. நான் சொல்லல, பிரசாந்த் பூஷன் சொல்லியிருக்காரு. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறார் ஞானேஷ்குமார்னு பேசியிருக்காரு ராகுல் காந்தி. இது தினமணியில எத்தனாவது பக்கத்துல வந்திருக்கு தெரியுமா? 9வது பக்கத்துல. அப்ப முதல் பக்கத்துல என்னன்னு கேக்குறீங்களா? நேபாளத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் மோடி. கண்ணக்கோல் திருடன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது வீட்டுக்குள்ள பூந்து கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னால எந்த ஓட்டை போட்டு சவுத்துல எப்படி தப்பிக்கலாம்னு ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் உள்ள வருவாங்க. அது போல இந்த பித்தலாட்டம் எல்லாம் பண்றதுக்கு முன்னால ஓப்பனிங் என்னன்னா, தேர்தல் ஆணையர் நியமனம், சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு மாறா ஒரு சட்டம். அப்புறம் தேர்தல் ஆணையர் மேல எந்த கேஸும் போட முடியாதுன்னு ஒரு சட்டம். 3வது சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்க முடியாதுன்னு ஒரு சட்டம். 4வது சிசிடிவி ஃபுட்டேஜை 45 நாள்ல அழிச்சிடணும்னு ஒரு சட்டம். ஞானேஷ்குமார் யாருன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. கார்டு மேல இருக்கிற 16 நம்பரை சொல்லுங்க, லோன் கொடுக்குறாங்கல்ல, அதான் ஞானேஷ்குமார். வணக்கம். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கர்நாடக மாநிலத்தில் ஆலந்த் என்ற தொகுதியில் எப்படி பல ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் உடைய பெயர் அவர்களுக்கு தெரியாமலேயே சம்பந்தமில்லாத நபர்களால் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரங்களோடு விளக்கி காட்டியிருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னால் மகாதேவ்புரா என்ற தொகுதியில் 1,00,000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் எப்படி சேர்க்கப்பட்டார்கள் என்பதை இதே பெங்களூரில் அவர் விளக்கினார். இப்போது அதே கர்நாடக மாநிலத்தில் கலபுர்கி மாவட்ட அந்த தொகுதியில் உள்ளே இருக்கக்கூடிய ஆலந்த் என்ற சட்டமன்ற தொகுதியில் இது நடந்திருக்குது. 6018 வாக்காளர்களுடைய பெயர்களை பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை போலியாக எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரங்களோடு அவர் சொல்கிறார். அது என்ன கதை என்பதை ஒரு பின் கதையை பார்ப்போம். ஆலந்த் அப்படின்றது கல்புர்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதி காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய தொகுதி. அந்த வேட்பாளருடைய பெயர் BR பாட்டீல். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, 2022 டிசம்பர் 2023 ஜனவரி வாக்கில் BLO பூத் லெவல் ஆஃபீஸர் ஒரு பெண், அந்த பெண் அதிகாரி வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதற்கான கோரிக்கைகள் வந்ததை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பட்டியலில் அவங்க சொந்தக்காரங்க பேர் நீக்க சொல்லி வந்திருக்குது. இவங்க ஏன் நீக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். அவங்கள போய் கேட்குறாங்க. நான் ஒன்றும் நீக்க சொல்லலையேன்றாங்க. அவங்களுடைய பேரை நீக்க சொல்லி கோரிக்கை வைத்தவங்கள போய் கேட்டாக்க, நாங்கள் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கவில்லையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது முதல்ல கவனத்துக்கு வந்த உடனே அந்த BR பாட்டீலுடைய மகன்கிட்ட அந்த தகவலை கொண்டு போய் சொல்கிறாங்க. இவங்க பாரம்பரியமாக காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. அப்படி சொன்ன உடனே விழித்து கொண்டு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மொத்தம் சுமார் 200க்கு 254 பூத், அந்த 254 பூத்துலேயும் இந்த மாதிரி பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. அப்படி ஆய்வு பண்ணால் பூத்துக்கு 20 ஓட்டு 30 ஓட்டு, 20 வாக்காளர்கள் 30 வாக்காளர்கள் அப்படியே நீக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க. மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் அவங்களுக்கு தெரியாமலேயே பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதை கண்டுபிடித்து அதை தேர்தல் ஆணையத்துக்கு புகாராக அவர் கொடுக்குறார். அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு அதில் சுமார் 20 பேரை தவிர மிச்சம் பேரெல்லாம் இந்த கோரிக்கைகள் என்பது ஃப்ராடு என்பதை தேர்தல் ஆணையமே ஏற்றுக்கொண்டு அந்த நீக்கம் குறித்த அந்த கோரிக்கையை எடுத்துருது. இதுதான் நடைபெற்ற சம்பவம். இப்படி நடைபெற்ற உடனே தேர்தல் ஆணையம் கூறியதன் பேரில் அங்கே உள்ள கர்நாடக மாநில காவல்துறை ஒரு குற்ற வழக்கு அதில் பதிவு செய்து விசாரணை தொடங்குறாங்க. FIR போட்டாச்சு 2023லேயே. இப்போ 2023 போட்ட FIR இப்போ நம்ம 2025 கடைசி பகுதியில் இருக்கிறோம். இதில் இந்த விசாரணையில் என்ன முன்னேற்றம், யார் அப்படி ஒரு 6000 பேருடைய வாக்காளர்களை போலியாக நீக்குவதற்கு கோரிக்கை வைத்த அந்த குற்றவாளிகள் அவங்க யார் என்பதை போலீஸ் கண்டுபிடித்ததா என்றால் கண்டுபிடிக்கவில்லை. கண்டுபிடிப்பதற்காக கர்நாடக மாநில காவல்துறை எடுத்த நடவடிக்கைகளுக்கு தேர்தல் ஆணையம் ஒத்துழைப்பு தரவில்லை என்பதை ராகுல் காந்தி சொல்கிறாரு. இப்போது இவங்களே
காங்கிரஸ் கட்சி சார்பாகவே ஒரு புலனாய்வு நடத்துகிறாங்க. அந்த புலனாய்வில் யார் இந்த வாக்காளர்களுடைய பெயரை நீக்க சொல்லி கோரிக்கை வைத்தவங்க அப்படின்னு பார்த்தா, கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பெயரை நீக்க சொல்லி உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், இப்படி வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொலைபேசி எண்ணிலிருந்து இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டுக்குள்ளே வந்து, அந்த சர்வருக்குள்ளே வந்து இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், இவர்கள் எப்படி இந்த கோரிக்கையை வைத்தார்கள் அப்படின்னு பார்த்தாக்கா, அது என்ன அப்படின்னா சிம் கார்டை வந்து பதிலி செய்வது அப்படின்னு ஒன்று இருக்குது, குளோனிங். அப்படி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வேற ஒரு நபருடைய சிம் கார்டை க்ளோன் பண்ணி அவங்களுடைய கோரிக்கை போல் இதை வைக்கப்பட்டிருக்காங்க. அது யார் அந்த நபர் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் முதல் நபராக வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு 1000 பேர் ஒரு வாக்குச்சாவடியில் இருக்கிறாங்கன்னா அதில் முதல் நபராக வரக்கூடியவங்க யாரோ அவங்க பேரில் இந்த கோரிக்கை வந்து வைக்கப்பட்டிருக்குது. இது ஒரே மாதிரி வந்து நடந்திருக்குது. அப்போ அந்த நபர்களை எல்லாம் இவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் வந்து அதே அந்த பூத்தையே சேர்ந்தவங்க, அந்த பூத்தை சேர்ந்த அந்த முதல் வாக்காளராக இருக்கக்கூடிய அவர்கிட்ட போய், ஏங்க நீங்கள் இவருடைய வாக்குகளை இவரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க சொல்லி நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சிங்களான்னா எனக்கு அது தெரியவே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆதாரங்களை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நேராக அவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். முதல்ல கோட்பாய் அப்படின்னு ஒரு பெண்மணி, அவங்க சொல்லி 12 வாக்காளர்களை நீக்க சொல்லி அவங்க கோரிக்கை வச்சதாக இருக்குது. அவங்கள கேட்டாக்கா, நான் அது மாதிரி எனக்கு என்னன்னே தெரியாது, நான் அப்படி யாரையும் நீக்க சொல்லி கோரிக்கை வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து வீடியோகிராஃப் பண்ணி பத்திரிகையாளர்கள் போட்டு காட்டுறாரு. ಇಲೆಕ್ಷನ್ ಟೈಮಿಗ ನಾ ಅರ್ಜಿ ಹಾಕಿಲ್ಲ, ನನಗೆ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ, ಅದು ಯಾರು ಹೊಟ್ಟಿ ಕಿಚ್ಚಿಗೆ ಯಾರು ಏನ ಹಾಕ್ಯಾರ ಅನ್ನೋದು ನನಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. அடுத்தது சூரியகாந்த் என்பவர், அவரையே அங்கே பத்திரிகையாளர் சந்திப்புக்கு மேடைக்கே கொண்டாந்துடுறாரு. அவர் வந்து 12 வாக்காளர்களை நீக்குவதற்கு அதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைனில் 14 நிமிஷத்தில் அவர் வந்து தரவேற்றம் செஞ்சுருக்கார். இது சாத்தியமே இல்லை. ஒரு வாக்காளர் பட்டியலிருந்து ஒருத்தரை நீக்கணும் அப்படின்னா அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணணும், அதுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு நேரமாகும். அப்போது 14 நிமிஷத்துக்குள்ளே 12 ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அப்லோட் பண்ணுவது என்பது சாத்தியமே இல்லை. 3வது நாகராஜ்ன்ற ஒரு வாக்காளர், அவரை கொண்டு வர்றார். அவர் வந்து 2 வாக்காளர்களை நீக்கினதாக இருக்குது. எத்தனை மணிக்கு அவர் நீக்கியிருக்கிறாருன்னா அந்த டேட்டாவெல்லாம் காட்டுறாரு. அதிகாலை 4 மணிக்கு, அதிகாலை 4 மணிக்கு ஒருத்தர் எழுந்திரிச்சு 2 வாக்காளர்களை, அதுவும் என்ன 36 செகண்டில் 2 ஃபார்மை ஃபில்லப் பண்ணி, அது ஹியூமன்லி இம்பாசிபிள், எந்த மனிதனாலையும் சாத்தியம் இல்லை. ஒரு ஃபார்மை எடுத்து வச்சு பேனாவை திறந்து எழுத ஆரம்பிக்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும், அல்லது சிஸ்டத்தில் ஃபீட் பண்ணுறதுனா அவ்வளோ டைம் ஆகும். 2 ஃபார்மை ஃபில்லப் பண்ணி 36 செகண்டில் முடிச்சிடுறாரு. அப்போது இது எல்லாமே என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னால், இது ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக செய்யப்பட்டிருக்குது. இது தனித்தனி நபர்களால் செய்யப்படவில்லை. சென்ட்ரலைஸ்டாக ஒரு கால் சென்டர் மாதிரி வைத்துக்கொண்டு திட்டமிட்டு இந்த காரியங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்போது இது ஒரு ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமை வைத்துக்கொண்டு தான் இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ராகுல் காந்தி வந்து விளக்குறார். இப்போ இதில் என்ன முக்கியமாக நம்ம கவனிக்கணும்னா, இந்த 6018 வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டதை நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த பாட்டியில் புகார் பண்ணி அதில் ஆக பெரும்பான்மையாக ஒரு 20-25 பேரை தவிர மிச்ச வாக்காளர்கள்லாம் இது பொய்யான கோரிக்கை அப்படின்னு சொல்லி அந்த கர்நாடகா தேர்தல் ஆணையம் வந்து நீக்கிறது. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்படி ஒரு போலியான கோரிக்கையை வைத்தது யார் என்ற கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஏன் முன்னேறவில்லை அப்படின்றதான் இப்போது கேள்வி. நேற்று ராகுல் காந்தி இதை பேசின உடனே அவசரமாக எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு அறிக்கை ஒன்று விடுறாங்க. அதை அப்படியே படிக்கிற அந்த வரியை, நோ டெலிஷன் ஆஃப் எனி ஓட் கேன் பி டன் ஆன்லைன் பை எனி மெம்பர் ஆஃப் பப்ளிக். பொதுமக்கள் யாரும் ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு வாக்காளருடைய பெயரை நீக்க முடியாது. அந்த ஈர வெங்காயத்தை தான் ராகுல் காந்தின்னு சொல்கிறாரு. பொதுமக்கள் அதை செய்ய முடியாது. அப்போ யார் செய்வது? அப்போது அதை யார் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இஆர்ஓ தான் செய்ய முடியும். இஆர்ஓ அப்படின்றவர் வந்து எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், சேர்க்கிறதோ நீக்கிறதோ அவர் தான் வந்து செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமானது? அப்போது கர்நாடக போலீஸ் வந்து தொடர்ந்து கடந்த 18 மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் ஒரு லெட்டர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புகிறாங்க. என்னென்ன விவரம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஒன்று, டிவைஸ் டெஸ்டினேஷன், இந்த
அந்த மொபைல் ஃபோன் அது எந்த ஊரிலிருந்து அது பயன்படுத்தப்பட்டது. அடுத்து போர்ட்ஸ் ஃப்ரம் வேர் த அப்ளிகேஷன்ஸ் வேர் ஃபைல்டு, எந்த இடத்துலேருந்து அதை ஃபைல் பண்ணாங்க ஆன்லைனில். மூணாவது அதனுடைய ஓடிபி ட்ரெயில் என்ன. அப்புறம் ஐபி, அது அதனுடைய ட்ராக் எந்த இதில் வந்து இன்டர்நெட் புரோட்டோகால் அது குறித்த விவரம். இதெல்லாம் தான் வந்து இவங்க கேட்குறது. இது கிடைக்குமானால் இது எங்கேருந்து வந்திருக்குது, யார் செஞ்சாங்க என்ற இந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிக்க முடியும். இதை 18 மாதங்களாக தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுக்கிறது. ஆரம்பத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச சில விவரத்தை மட்டும் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதையா, இந்த விவரங்கள்லாம் கொடுங்க என்று கர்நாடக காவல்துறை கேட்டதற்கு தேர்தல் ஆணையம் இதுவரை பதில் தரவில்லை. நாங்கள் என்னெல்லாம் கேட்டோம், எதை இவர்கள் தரவில்லை என்பதை அந்த கடிதத்தை பத்திரிகையாளர்களுக்கு காங்கிரஸ் கட்சி அங்கேயே வெளியிட்டிருக்குது. இது உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லணுன்னாக்கா, கொடநாடு கொலை வழக்கு நடந்தது. அந்த கொடநாடு கொலை வழக்கில் தொலைபேசி உரையாடல்கள் நடந்திருக்குது. அந்த கொலைகாரர்களை வந்து ஆன்லைனில் தொலைபேசி மூலம் வழிகாட்டி இயக்கியிருக்கிறாங்க. அப்போது அந்த டவர்லேருந்து எப்போ கால் போச்சு, எப்போ வந்துச்சு, இந்த விவரங்கள்லாம் தெரிந்தால்தான் அதை வந்து குற்றவாளிகளை வந்து பின் பண்ண முடியும். அது எடப்பாடிக்கு நெருக்கமான நபர்கள், அவங்களிடமிருந்து போயிருக்குது, அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரித்தாங்க. அதுக்கு மேலே எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த தரவுகளை யார் தரணும்? ட்ராய், டெலிஃபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அந்த ட்ராய் அதை கொடுக்க மறுப்பதன் காரணமாக அந்த வழக்கு மேற்கொண்டு போகாமல் நிற்கிது என்பதை கொடநாடு வழக்கில் தொடர்ந்து ஊடகங்களில் பல பேர் பேசியிருப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அப்போது இதுதான் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மேற்கொண்டு இந்த நெட்வொர்க், இந்த கிரிமினல் நெட்வொர்க்கு கண்டுபிடிக்க முடியாமல் போவதற்கு இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இது கர்நாடகாவில் இப்படி நடந்திருக்குது. மகாராஷ்டிராவில் இன்னொன்று நடந்திருக்குது. இப்போ கர்நாடகாவில் சொன்னது நீக்கம், மகாராஷ்டிராவில் நடந்திருக்கிறது சேர்க்கை. அதையும் இந்த ஊடக சந்திப்பில் ராகுல் காந்தி விளக்குறார். மகாராஷ்டிராவில் சந்திரப்பூர் என்பது ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அந்த சந்திரப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 2.6 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸிடம் தோற்று போகிறது. அந்த சந்திரப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உள்ளர ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி வந்து ராஜூரா அப்படின்ற கான்ஸ்டிடுவன்சி. இந்த 2.5 லட்சம் வாக்கில் அந்த அசம்பிளி தொகுதியில் காங்கிரஸ் அதிகமாக பெற்ற வாக்குகள் 58,349, பிஜேபியை விட 58,349, கிட்டத்தட்ட அந்த மொத்தம் 2.6 லட்சத்தில் 1/5, 5ல் ஒரு பங்கு வாங்கியிருக்கிறாங்க. சரி, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 6 மாதத்தில் மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. நம்ம எல்லோருமே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் மகாயுத்தி என்ற ஷிண்டே, அஜித் பவார், பிஜேபி கூட்டணி அதில் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றதை நாம் அறிவோம். எல்லா கருத்து கணிப்புகளையும் மீறி அது நடந்தது. இப்போ இந்த குறிப்பிட்ட தொகுதியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். நான் சொன்னது நினைவு இருக்குதா? 58,349 வாக்கு பிஜேபியோட காங்கிரஸ் அதிகமாக வாங்கியிருக்கு அந்த அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில். நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட காலம் 6 மாதம். இந்த 6 மாதத்தில் அந்த சட்டமன்ற தொகுதியில் 55,000 வாக்காளர்கள் அதிகமாகிறார்கள். திடீர்னு 55,000 வாக்காளர்கள் வந்து அதிகமாகிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த தொகுதியைச் சேர்ந்த அந்த எம்எல்ஏ அவரால் முடிஞ்ச வரைக்கும் தேடி கண்டுபிடிச்சி 6,853 பொய்யான கோரிக்கைகள் இப்படி வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க, வாக்காளர்கள் உண்மையிலே வாக்காளர் இருக்கிறாங்க, அவங்கள பட்டியலில் எடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் புகார் கொடுக்குறாரு. அதெல்லாம் தேர்தல் ஆணையம் வாங்கி பார்த்துட்டு வேறு ஒன்றும் செய்ய முடியாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திரும்ப பட்டியலில் சேர்த்துட்டாங்க. இப்போ இந்த குற்றம் நடைபெற்று இருக்குது இல்லையா, இந்த 6,853 பேர் அவர் பட்டியல் கொடுத்தார்ல, அவங்கள நீக்க சொல்லி சொன்னது யார், எந்த ஊர்லேருந்து சொன்னாங்க, எப்படி நடந்துச்சு இது என்பதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா தேர்தல் ஆணையம்? அதுக்கும் ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆரும் தூங்கு, இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. இப்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அதான் சரி பண்ணிட்டோம்ல, இப்போ என்ன நீங்கள் தான் சொன்னீங்க, நாங்கள் அதை திருத்திட்டோம், எடுக்கணும்னு சொன்னீங்க, அந்த தவறாக நீக்கப்பட்ட வாக்காளர்களை சேர்த்துட்டோம், தவறாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்களை நீக்கிட்டோம், அப்புறம் என்ன? இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வீடுகளில் பூந்து ஒரு திருடன்
ராத்திரி வீடு பூந்து ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளே வந்து பீரோவை கள்ளச்சாவி போட்டு திறக்கும்போது நம்ம முழிச்சிடுறோம். லைட்டை போட்டு ஊரை கூட்டி சத்தம் போட்டதில் அவன் தப்பிச்சு ஓடிடுறான். இப்போ போலீஸ்கிட்ட போய் கேட்கும்போது போலீஸ் என்ன சொல்லுதுன்னாக்கா, அதான் ஒன்றும் போகலை இல்லை உங்களுக்கு, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குது. இது எப்படி இருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்கள். இதுதான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் சொல்லுகின்ற பதில். இந்த பதில் சரியானதா, இந்த பதில் நியாயமானதா என்பதுதான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. அப்போது இந்த தொழில்நுட்பம் என்பது என்ன? இதில் ரொம்ப டீட்டெயில்டாக டெக்னிக்கலாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில அடிப்படையான விவரங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போது இதை பற்றி இந்த தகவல் வந்த பிறகு மாதவ் அரவிந்த் தேஷ்பாண்டே என்று ஒரு கணினி வல்லுனர், அவர் ஒபாமா ஜனாதிபதியாக இருந்தபோது அங்கே இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பத்துறையில் அவருக்கு ஆலோசகராக இருந்திருக்காரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியர். அவரை பேட்டி கண்டு போட்டிருக்கிறாங்க இந்த செய்தியை ஒட்டி. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இது உங்களுடைய சிம் கார்டை க்ளோன் பண்ணி அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தாங்க இதுவும் சொல்கிறாரு. ராகுல் காந்தி சொல்லியிருப்பது போல் நிச்சயமாக செய்ய முடியும், நடந்திருக்கிறது. அதற்கு தேர்தல் ஆணையம் சொல்லுகின்ற பதில் நியாயமானது அல்ல அப்படின்றத அவர் சொல்கிறது. இப்போ இதில் ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த தகவல் எல்லாம் ஒரு பூத்தில் 1000 ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோமே. இந்த 1000 ஓட்டில் எந்த 20-30 ஓட்டை நீக்கணும், இல்லை ஒரு 40 ஓட்டை நீக்கணும் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிஜேபிக்காரங்களே பெருமையாக சொல்லுகிறது, பூத் லெவலில் ஏஜென்ட்டுகள், அந்த நெட்வொர்க்கு எங்களை போல் வேறு யாருக்கும் கிடையாது என்பதை அவர்கள் பெருமையாக பேசுவார்கள். அப்போது அந்த பிஜேபியினுடைய அந்த நெட்வொர்க்கு இந்த பூத்தில் நமக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டான் அப்படின்றத டார்கெட் பண்ணுறாங்க. உறுதியாக யார் ஓட்டு போட மாட்டான், அவங்க பேரை எப்படி நீக்குவது? இப்போ கர்நாடகாவில் அந்த கண்டுபிடிச்சிருக்கார் அந்த பாட்டீல். அவர் லிங்காயத் சமூகத்தை சேர்ந்தவர். ஒரு 3-4 முறை அங்கே எம்எல்ஏயாக ஜெயிக்கிறவர். அது கல்யாண் கர்நாடகா என்ற மிக பின்தங்கிய பகுதி, வடக்கு கர்நாடக பகுதி. அந்த பகுதியில் தான் அது நடந்திருக்குது. அங்கே நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பூரா தலித்துகள், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர். யாரெல்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்களோ, எந்த பூத்துலெல்லாம் காங்கிரஸ் அதிகமாக வாக்கு வாங்குதோ அந்த பூத்தில் தான் நீக்கப்பட்டிருக்கு. அதை ராகுல் காந்தி எடுத்து சொல்கிறார். மொத்தம் 10 பூத்தை எடுத்துக்கிட்டு 8 பூத்து எப்பொழுதுமே லாட்டாக காங்கிரஸுக்கு ஓட்டு போடுற பூத்து அங்கே தான் எடுத்துருக்குறாங்க. அப்போது கீழே இருந்து இந்த தகவல் போகுது மேலே, இந்த போலிங் பூத்தில் நம்ம பிஜேபிக்கு ஓட்டு விழாது, எதிர்க்கட்சிக்கு தான், திமுகவுக்கு தான் விழும், இல்லை காங்கிரஸுக்கு தான் விழும். சரி, அப்போ இந்த போலிங் பூத்துலேருந்து ஒரு 20-30 பேரை எப்படி எடுக்கிறது அப்படின்றத முதல்ல இது பண்ணுறாங்க. அதை எடுப்பதற்கு தான் உத்தரப்பிரதேசத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு சிம் கார்டை க்ளோன் பண்ணி இங்கே உள்ள பூத்துலேருந்தே ஒருத்தர் கோரிக்கை வைப்பது போல் அந்த கோரிக்கை போகுது. இந்த மாதிரி கோரிக்கை போகும்போது இப்போது ராகுல் காந்தி காட்டுறாரு இல்லையா, ஒரே ஒரு நபர் 10-12 பேருடைய வாக்காளர்களை பட்டியலிருந்து நீக்க சொல்கிறார். அப்போது இன்டர்நெட்டில் ஒரு ஐபி அட்ரஸ்லேருந்து வரிசையாக 10-12 கோரிக்கைகள் இப்படி வருது அப்படின்னு சொன்னாக்கா, அது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதாவது அதிகபட்சம் போனால் ஒரு இடத்துலேருந்து ஒரு கோரிக்கை போகலாம், அது ஓரளவு புரிந்து கொள்ளத்தக்கது. ஒரு நபரிடமிருந்து 10-12 கோரிக்கை போகுது, அதுவும் அர்த்தராத்திரிக்கு போகுது, காலையில் 4 மணிக்கு போகுது அப்படின்னு சொன்னால் இது பிரச்சனை. இது வந்தாலே அங்கே ஒரு அலாரம் அடிக்கணும், இது தப்பு நடக்குது அப்படின்னு காட்டணும். அப்போது எலெக்ஷன் கமிஷன் அவர்கள் நியமித்திருக்கிற வல்லுநர்கள் உடனே அதை கண்காணிக்கணும். அப்போது அதை கண்காணிக்காமல் விட்டிருக்கிறார்கள். அப்போ கண்காணிக்காமல் விடுவது அப்படின்றது எப்படி நடந்திருக்கும் அந்த கேள்வி. இதெல்லாம் நான் சில இதை பற்றி தெரிந்த நபர்கள்ட்ட பேசியதிலிருந்து நான் தெரிந்து கொண்டது. இப்போ நம்ம ஊரில் பாஸ்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த பாஸ்போர்ட் நிர்வாகத்தை பூரா டிசிஎஸ்க்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுபோல் எலெக்ஷன் கமிஷன் வேறு யாருக்காவது இதை அவுட் சோர்ஸ் செய்திருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை அப்படி அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தால், அல்லது தேர்தல் ஆணையமே தன் சொந்த பொறுப்பில் வைத்திருந்தால் கூட, இப்போ எப்போ அலாரம் அடிக்கணும், எது வந்தால் கண்காணிக்க வேண்டும் அப்படின்றத தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கோரிக்கை வந்தால்
உடனே வந்து அலாம் பெல் அடிக்கணும், அதை உடனே கண்காணிக்கணும் என்று தேர்தல் ஆணையம் அப்படி ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருந்தால் மட்டும்தான் அதை கண்காணிக்கிறதுக்கு அவங்க போவாங்க. அப்படி தேவையில்லைன்னு அதை எடுத்துட்டாங்கன்னாக்கா, இதை தேர்தல் ஆணையமே செஞ்சாலும் சரி, டிசிஎஸ் மாதிரி வேறு யாருக்காவது அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க அதை பார்க்க போவதில்லை. வேறு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். லீகலாக எது இருக்கணுமோ அது இருக்க வேணான்னு ஆக்கிட்ட சரியாயிடும். உங்களுக்கெல்லாம் தெரியும் ஹிண்டன்பர்க் பிரச்சனை. இப்போ கூட ஹிண்டன்பர்கில் அதானி எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு செபி இன்னைக்கு தான் வந்து அவரை விடுவிச்சிருச்சு. அது செய்தி வந்திருக்குது. அந்த ஹிண்டன்பர்க் விவகாரத்தில் அதானியினுடைய அண்ணன் வினோத் அதானி வெளிநாட்டில் மொரிஷியஸ் மாதிரி, கேமன் ஐலண்ட் மாதிரி, சென்ட் கிட்ஸ் மாதிரி உள்ள வரியில்லா டாக்ஸ் ஹேவன் அங்கே இருந்து கொண்டு எப்படி பினாமி பெயரில் வந்து அவர் பண்ணார் அப்படின்றது தான் ஹிண்டன்பர்க் அம்பலப்படுத்திய விவரம். அப்போது அந்த மாதிரி பண்ணதில் இப்போ இந்த செபி கண்காணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, மொரிஷியஸ் போன்ற தீவுகளிலிருந்து முதலீடு செய்யும்போது அதனுடைய அல்டிமேட் பெனிஃபிஷியரி, அறுதி பயனீட்டாளர் யார் என்பதை சம்பந்தப்பட்ட நிறுவனம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விதி இருந்தது. அந்த விதியை மோடி நீக்கிட்டார் 2018. அப்போது வினோத் அதானி அவர் தான் அதானிக்காக வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்ற தகவலை அதானி சொல்லலைன்னா அது குற்றம் இல்லை. அதான் இப்போ செபி சொல்லிட்டாங்க அதானி எந்த தப்பும் பண்ணலன்னு. அதுபோல் ஒரு ஐபி அட்ரஸ்லேருந்து ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட 10, 12, 15 கோரிக்கை வந்தாலும் இதை வந்து கண்காணிக்க வேண்டியதில்லை என்று ஒருவேளை தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தால் இது வந்து இந்த கண்காணிக்கப்பட்டிருக்காது. இந்த இந்த எக்ஸ்போஸே, இந்த அம்பலப்படுத்தலுக்கு ராகுல் காந்தி ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. முதல்ல ஓட் சோரி அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தார். இப்போ என்ன சொல்லியிருக்காருனாக்கா ஓட் சோர் ஃபேக்ட்ரி அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காரு. அது ரொம்ப பொருத்தமான பேர். ஒரு ஃபேக்டரி, ஒரு தொழிற்சாலை அப்படின்றது எப்படி இயங்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு கார் தொழிற்சாலையோ எந்த தொழிற்சாலையோ அதில் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு காரை எல்லா தொழிலாளிகளும் சேர்ந்து ஒரே இடத்துல உற்பத்தி செய்ய மாட்டாங்க. தனித்தனி பாகங்கள், உதிரி பாகங்கள் சேர்ந்து ஒன்றொன்னா அசம்பிள் பண்ணுவாங்க. அப்போ ஒரு உதிரி பாகத்தை பார்க்கின்ற தொழிலாளிக்கு அடுத்ததை பற்றி எதுவும் தெரியாது. அதுபோல் இந்த நெட்வொர்க், இந்த பிபிஓ நெட்வொர்க் சென்ட்ரலைஸாக இதை பண்ணியிருக்கிறது இருக்கு இல்லையா, இந்த திருட்டுத்தனத்தை ஒரு இடத்துல செஞ்சாக்கா நாளைக்கு யாராவது ஒருத்தர் வெளியே போய் பிஜேபியோட அதிருப்தி அடைந்து வெளியே போய், சுவாதி சதுர்வேதின்னு ஒரு பத்திரிகையாளர் ஐ எம் அ ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வெளியிட்டாங்க. அவங்க எப்படி பிஜேபி ட்ரோல் ஆர்மியில் நான் வேலை பார்த்தேன் என்பதை அம்பலப்படுத்தியிருந்தாங்க. அதுபோல் வெளியே வந்துடக்கூடாது என்பதனால் இதை வந்து இந்த காரியத்தை ஒரு 10 துண்டாக இவங்க வந்து பிரிச்சிருக்கலாம். டிவிஷன் ஆஃப் லேபர், யாரும் என்ன வேலை செய்கிறோன்றதே தெரியாது. இதை யார் வந்து இணைத்து இந்த ஆர்கெஸ்ட்ராவை இயக்குவது போல் யார் இயக்குகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் என்ற முறையில் இதை செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ளணும். அதுக்கு மேலே போகிறதெல்லாம் இந்த தொழில்நுட்ப ரீதியான விவரம். இப்போ இந்த நேரத்தில் நாம் சில விஷயங்களை இதோட தொடர்புபடுத்தி பார்க்கணும். ஒருவேளை ராகுல் காந்தி மிகையாக ரொம்ப கற்பனையாக பேசிகிட்டு இருக்கிறாரா, அந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து பரவ விடுறாங்க. கேட்ட கேள்வி எதற்கும் பதில் சொல்லாமையே அப்படி ஒரு கருத்தை பரவ விடுறாங்க. எதை இப்போ நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கணுன்னா, ஒரு 2019 ஒரு செய்தி வந்தது. பெகாசஸ் என்று ஒரு மென்பொருளை பயன்படுத்தி உங்கள் ஃபோனில் உங்களுக்கு தெரியாமையே பல தரவுகளை வைத்து நீங்கள் வந்து குண்டு வைக்க முயற்சி பண்ணீங்க, தீவிரவாதி மோடியை கொலை செய்ய முயற்சி பண்ணீங்க, சதித்திட்டம் போட்டீங்க என்று உங்கள் மீது குற்றம் சாட்ட முடியும். அப்படி உங்களை உளவு பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பல்வேறு ஊடகவியலாளர்கள் அமைந்த ஒரு கூட்டமைப்பு. அவங்க வந்து இதை புலனாய்வு செய்து, ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் உட்பட புலனாய்வு செய்து, இந்தியாவில் இப்போ வயர் எடிட்டர் சித்தார்த் வரதராஜன் தொடங்கி நீதிபதி கோகோய் தொடர்பானவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், இப்படி பல பேருடைய தொலைபேசிகள் எப்படி இப்படி ஒட்டு கேட்கப்படுது அப்படி அதை வந்து இஸ்ரேலை சேர்ந்த NSO என்ற நிறுவனம் பெகாசஸ் என்ற இந்த உளவு கருவியை எப்படி உலகம் புற வித்திருக்குது. நம்ம இங்கே வந்து மோடி வாங்கியிருக்காரு. இவர்கள் தான் இதை செய்கிறார்கள் என்பதை 2019 எக்ஸ்போஸ் பண்ணி அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஒரு கமிஷன் போட்டது. அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் தலைமையிலான ஒரு கமிஷன் அவங்க விசாரித்து ஆமாம் இப்படி உளவு பார்க்கப்பட்டிருப்பது உண்மைதான் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் இன்னும் தூங்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் அதில் வந்து விசாரணை தீர்ப்பு முடிவு எதுவும் வரல.
இப்போ இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா 2023 லண்டன்லேருந்து வெளிவரக்கூடிய கார்டியன் என்ற பத்திரிகை அவங்க ஒரு செய்தி வெளியிட்டாங்க. இஸ்ரேலுடைய ஸ்பெஷல் சர்வீஸ் ஆப்ரேட்டிவ் அப்படின்னு, ஸ்பெஷல் சர்வீஸ் ஆப்ரேட்டிவ்னா உளவுத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஒரு நபர். அந்த ஆள் பேர் வந்து டால் ஹனான், அவனுடைய புனை பெயர் வந்து ஜார்ஜ். அந்த நபர் வந்து நான் 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் அதிபர் தேர்தலில் பித்தலாட்டம் செய்வதற்கு வெற்றிகரமாக நான் இங்கேருந்தே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பீத்திக்கிறான். அது எப்படி அந்த அந்த அவனுடைய வாக்குமூலம் பதிவாகிறதுன்னு சொன்னாக்கா, இதை ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனாக நடத்துகிறாங்க. ஸ்டிங் ஆப்ரேஷன் சொன்னாக்கா, ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டில் அதிபர் தேர்தல் நடத்துகிறத தடுக்கணும், தள்ளி போடணும், அதுக்கு என்ன ரேட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதை கேண்டிடேட் கேமராவில் வந்து பதிவு செய்கிறாங்க, ரகசிய கேமராவில். அப்போ தான் இந்த விஷயத்தெல்லாம் அவன் சொல்கிறான். அது இந்தியாவிலும் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்றது தான் ஊடகங்கள் எழுப்பியிருக்கிறாங்க. இப்படி சொல்கிறதுக்கு காரணம் 2018 அமித்ஷா வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா ஆட்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்தினார். நம்ம கோட்டாவில், ராஜஸ்தான் கோட்டாவில் ஒரு கூட்டம் நடத்துகிறாரு. அதில் வந்து அவர் பேசினதாக ரிப்போர்ட் ஆகிருக்குது பாருங்கள், நான் அப்படியே படிக்கிறேன். We are capable enough to spread any message among the people, whether sour or sweet. நல்லதோ கெட்டதோ நாங்கள் நினைக்கிற செய்தியை மக்கள்கிட்ட பரப்ப முடியும், நல்லதோ கெட்டதோ, ரியல் ஆர் ஃபேக். இது வந்து அமித்ஷா பேசுனது. இதை யார்? சோஷியல் மீடியா வாலண்டியர்ஸுடைய கூட்டத்தில் பேசுகிறது. அப்போது எங்கள்கிட்ட வந்து 3.2 மில்லியன் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, நாங்கள் எதை வேணால் செய்ய முடியும். இதை பேசியது அமித்ஷா. அப்போது இதை பாரதிய ஜனதா செய்திருக்க வாய்ப்பு உண்டு என்பதற்கான எல்லா அடிப்படைகளும் இருக்கிறது. சில விஷயங்களை இப்போ ராகுல் காந்தி சொல்கிறதுலேருந்து மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, திரும்ப திரும்ப சில விஷயங்களை நாம் வந்து இணைத்து பார்க்கணும். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், 2023 அப்போ வந்து டிசம்பரில் 146 எம்பியை ஒன்றா சஸ்பெண்ட் பண்ணாங்க. 100 பேர் லோக்சபாவில், 46 பேர் ராஜ்யசபாவில். இந்த பாராளுமன்றத்தில் இந்த புகை குண்டை போட்டதை ஒட்டி அதை விசாரணை நடத்தணும்னு எல்லாம் சத்தம் போட்டதை ஒட்டி சஸ்பெண்ட் பண்ணி எல்லாரையும் அனுப்புனாங்க. ஒரே நேரத்தில் 146 பேர் வரலாறு காணாத சஸ்பென்ஷன் பண்ணிவிட்டு என்ன செஞ்சாங்கன்னாக்கா, உடனடியாக ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றுகிறார்கள். அது என்ன சட்டம் அப்படின்னாக்கா, தேர்தல் ஆணையருக்கு எதிராக அவர் தன்னுடைய கடமையை செய்ய தவறியது அது தொடர்பாக தேர்தல் ஆணையர்னால் தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும் இல்லை, தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அவர்கள் மீது எந்த நீதிமன்றத்திலும் சிவில் அல்லது கிரிமினல் வழக்குகள் எதுவும் தொடர முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து 21ஆம் தேதி கொண்டு வந்து அதை 28ஆம் தேதியே அது வந்து ஜனாதிபதி முர்மு வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்றாங்க. இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தது 2023 மார்ச்சில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தேர்தல் ஆணைய உறுப்பினர்களை எப்படி நியமிக்க வேண்டும், KM ஜோசப் தலைமையிலான அமர்வு ஒன்று சொல்லுது. அது என்ன சொல்லுது? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி 3 பேர் அடங்கிய குழு தான் செய்யணும். அப்படி இல்லை என்று சொன்னால், ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தில் இது செய்தால் இது தேர்தல் மோசடி, நிரந்தரமாக மோசடி செய்வதற்கு வழிவகுக்கும். இப்படியே வாக்கியம் இருக்குது அந்த தீர்ப்பில், வழிவகுக்கும் அப்படின்னு அந்த தீர்ப்பு சொல்லுது. அந்த தீர்ப்பு வந்த கொஞ்ச நாட்கள்லேயே, ஒரு சில மாதங்கள்லேயே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர், பிரதமரால் முன்மொழியப்படும் ஒரு அமைச்சர், 3 பேர் அடங்கிய குழு நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து தேர்தல் ஆணையர்களை நியமிக்கின்ற நடைமுறை வந்து அமலுக்கு வந்திருக்குது. இது அடுத்தது. அதுக்கு பிறகு 2024 ஹரியானா தேர்தல் முடியுது. ஹரியானா தேர்தல் முடிஞ்சு மொஹமூத் பிராச்சா அப்படின்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டு ஹரியானா கோர்ட்டில், பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டு, ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்பது தான் எல்லா கருத்து கணிப்புகளும், ஆனால் பிஜேபி வெற்றி பெறுது. அப்போ எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வேணும். உங்களுக்கு தெரியும், போன ப்ரெஸ் மீட்லேயே ராகுல் காந்தி சொல்லியிருந்தார், மொத்த ஹரியானா வாக்குகள்லேயே ஒரு 20,000 சொச்சம் வாக்கு தான் வித்தியாசம் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இடையில். அப்போது இதில் பயங்கர தில்லுமுள்ளு நடந்திருக்குன்னு இப்போவும் சொல்கிறாரு. இப்போ இவர் கர்நாடகாவில் என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் ஹரியானாலேயும் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வேணும் என்று மஹமூத் பிராச்சா போட்ட அந்த
மனுவின் மீது விசாரித்த பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தை விதிகள் இருக்குல்ல, அவங்களுடைய விதி, அதன்படி இப்படி ஒரு மக்களில் யார் கேட்டாலும் கொடுக்கணும் அந்த தரவுகளை அப்படின்னு இருக்குது. அதன்படி கொடுங்கன்னு உத்தரவு போட்டுருது. உத்தரவு போட்ட உடனே ஒரு சட்ட திருத்தத்தை மோடி அரசு கொண்டு வருது. அது என்ன? பொதுமக்கள் கேட்டால் அப்படி கொடுக்க வேண்டியதில்லை. அடுத்தது இப்போ 2024 தேர்தல் முடியுது. அப்போ நம்ம பேசுகிறோம் 79 தொகுதிகளில் பித்தலாட்டம் நடந்திருக்குது, போலி வாக்காளர்கள், இதெல்லாம் பற்றி தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம். இந்த பிரச்சனை பேச ஆரம்பித்த உடனேயே ஜூன் 2025 ஒரு விதியை கொண்டு வராங்க. அது என்ன? இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் 45 நாளைக்கு மேலே வச்சுருக்க வேண்டியதில்லை, அழிச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் தொகுப்பாக பாருங்கள். அந்த தேர்தல் ஆணையர் நியமனத்திலிருந்து தொடங்கி அவர் மேலே கேஸ் போட முடியாதுன்றது, அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க முடியாதுன்றது, அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜை 45 நாளில் அழிச்சிடணுன்றது, இது எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தால் இது என்னன்னு புரியும். இப்போ பீகாரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு ஒன்று நடக்குது. தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளின்படியே ஒரு பூத்தில் 2% வாக்காளர்களுக்கு மேலே, அதாவது 1000 பேர் ஒரு பூத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 2% எவ்வளவு? 20 பேர். 20 பேருக்கு மேலே அங்கே பட்டியலிருந்து நீக்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னாக்கா உடனடியாக அந்த இஆர்ஓ அதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்றது மேனுவல் பாரா 11 சப்செக்ஷன் 4(5) இதில் சொல்லியிருக்கக்கூடியது. இதன்படி இன்னைக்கு பீகாரில் அவங்களே கொடுத்துருக்கிற தரவுப்படி மொத்தம் இவர்கள் 16.9 லட்சம் வீடுகளுக்கு போகணும், கிட்டத்தட்ட 17 லட்சம் வீட்டுக்கு போகணும். மொத்தம் 93% பூத்தில் 2% மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 84,675 பூத் அதில் இது நடந்திருக்குது. இதெல்லாம் இந்த தேர்தல் ஆணையம் செய்கிறதா விதிமுறைப்படி என்றால் இல்லை. ஆனால் 2 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் பீகாரில் இப்போது நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது பாரா 11 அந்த மேனுவலில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் ஒரு முகவரியில் 10க்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அப்போது அந்த இடத்த இஆர்ஓ நேரடியாக போய் செக் பண்ணணும் ஃபிசிக்கலாக அப்படின்னு இருக்குது. இப்போ 10க்கு மேற்பட்ட வாக்காளர்கள் எத்தனை இடத்துல எத்தனை அட்ரஸில் பீகாரில் இருக்கிறாங்க அப்படின்னு மொத்தம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கணக்கில் 2.78 கோடி 2.8 crore 2.8 கோடி வாக்காளர்கள் மொத்தம் கூட்டினாக்க ஒரு அட்ரஸில் 800 பேர்லாம் இருக்கிறாங்களாம். அப்போ இதெல்லாம் நேராக செக் பண்ணுறாங்களா என்றால் செக் பண்ணலை. புதிய வாக்காளர்கள் இப்போ பீகாரில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. புதிய வாக்காளர்னால் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்குவோம், 18 வயது நிரம்பி புதுசாக வந்தவங்க அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வோம். அப்படி புதிய வாக்காளர் சேர்க்கையில் அப்படி வந்தவங்க 18 வயதுக்கு மேற்பட்ட முதல் முறை வாக்காளர்கள் ஒன்லி 27%, 27 விழுக்காடு மட்டும்தான். ஆனால் 41 விழுக்காட்டினர் 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாமல் ஃப்ராடாக இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டுமல்ல, 65 வாக்காளர்களுக்கு 100 வயசுக்கு மேலே ஆயிருக்குது. பீகாரில் 100 வயசுக்கு மேலே இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது அடுத்த விஷயம். இறுதியாக ஒரு ஜோக் இருக்குது. இப்போ பீகாரில் இந்த எஸ்ஐஆரின் கீழே 500 பேர் நான் வெளிநாட்டிலேருந்து சட்டவிரோதமாக உள்ளே வந்தவன், அதனால் என் பேரை நீக்கிருங்க அப்படின்னு 500 பேர் அவர்களே மனு செய்திருப்பதாக இந்த பட்டியலில் இருக்குது. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னாக்கா, ராகுல் காந்தி சொல்லக்கூடிய இந்த முறைகேடுகள் மட்டுமல்ல, பீகாரில் நடைபெறும் எஸ்ஐஆரிலும் இதுதான் நடக்கிறது. இனி பிற மாநிலங்களில், தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இதை இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்தும் போது இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிற பதில் என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிஜேபி இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னா 3 பதில் சொல்கிறாங்க. முதல் பதில் என்னன்னா, இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்குமாறு ஒரு சதி வேலையை ராகுல் காந்தி செய்கிறாரு. தேர்தல் ஆணையத்தின் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் இவர் பண்ணுறாரு. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், தந்தை பெரியார் ஏன்ப்பா கடவுள்ன்ற உன் கடவுள் இப்படி கேவலமான வேலையெல்லாம் செய்யிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமன் என்ன செய்தார், கிருஷ்ணன் என்ன செய்தார்,
மகாவிஷ்ணு என்ன செஞ்சார், சிவபெருமான் என்ன செஞ்சாருன்னு அவர்களுடைய புராணங்கள்லேருந்தே எடுத்து பேசும்போது பெரியாரை பற்றி என்ன சொன்னாங்க? ஐயோ தேவதூஷணம் பண்ணுறாரு, மதத்தை இழிவுபடுத்துகிறார், மக்களுடைய நம்பிக்கை மனதை புண்படுத்துகிறார்னு கத்துன மாதிரி தேர்தல் ஆணையம் யோக்கியமாக இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம், யோக்கியமாக இருக்க வேண்டிய கடவுள் எப்படி அயோக்கியனாக இருக்கிறான் என்று பெரியார் சொன்னதைப் போல யோக்கியமாக இருக்க வேண்டிய, நடுநிலையாக இருக்க வேண்டிய, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் ஆணையம் என்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னபோது தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இழக்கும்படியான காரியத்தை இவர் செய்கிறார். இது முதல் கூற்று. பாரதிய ஜனதா மேலே எதிர்க்கட்சிகள், ஊடகங்கள், உலகம் முழுதும் இருக்கிறவங்க சொல்கிறது என்ன? ஜனநாயகத்தின் எல்லா நிறுவனங்களையும் இவர்கள் தகர்த்து விட்டார்கள், மக்கள் எல்லாவற்றின் மீதும் நம்பிக்கை இழக்கும்படி செய்து விட்டார்கள் என்பது தான் பிஜேபிக்கு எதிராக நம்ம சொல்கிற குற்றச்சாட்டு. இதை நம்ம சொன்னோம்னாக்கா ஐயோ தேர்தல் ஆணையத்தின் மேலே நம்பிக்கை எல்லாம் பண்ணுறாரு, கோர்ட்டு மேலே நம்பிக்கை எல்லாம் பண்ணுறாரு, இடி மேலே நம்பிக்கை எல்லாம் பண்ணுறாரு என்று இதை திருப்புகிறார்கள். இது ஒன்று. ரெண்டாவது, அமித்ஷா என்ன பேசுகிறாருன்னா, இப்போ ராகுல் காந்தி எதுக்கு தெரியுமா இந்த பிரச்சாரம் பண்ணுறாரு? இந்த இயக்கத்துக்கு பேர் அவர் ஓட் சோரி அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி இல்லை, இது குஸ்பேட்டியா பச்சாவோ ஆந்தோலன் இது அப்படின்றார். குஸ்பேட்டியா பச்சாவோ ஆந்தோலன்னா என்ன? இல்லீகல் இம்மிக்ரண்ட்ஸை, சட்டவிரோத குடியேறிகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தான் ராகுல் காந்தி நடத்துகிறார். சட்டவிரோத குடியேறிகள்னால் யார்? அது பங்களாதேஷிலிருந்து வந்த முஸ்லீம்கள். அவர்களை பாதுகாப்போம் என்பது தான் ராகுல் காந்தி நடத்துகிற இயக்கம். அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கிறதுக்காக பண்ணுறாரு என்பது தான் இவர்கள் செய்கின்ற பிரச்சாரம். இது மட்டுமல்ல, அஸ்ஸாமில் இந்த மாதிரி சட்டவிரோத முஸ்லீம்கள் வந்து ஆக்கிரமித்து அஸ்ஸாமையே நமக்கு இல்லாமல் பண்ணுவாங்க என்ற ஒரு மதவெறி பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறாங்க. அப்போது இந்த மொத்த எஸ்ஐஆர் என்பதே இல்லீகல் இம்மிக்ரண்ட்டுக்கு எதிரான நடவடிக்கை என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இதை திசை திருப்புவது என்ற நோக்கம். இது ரெண்டாவது ராகுல் காந்திக்கு இவங்க சொல்கிற பதில். மூணாவது, அனுராக் தாக்கூர் ஒன்று சொல்லியிருக்கார். உங்கள் கையில் அவ்வளவு ஆதாரம் இருக்குது அப்படின்னா கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே நீங்கள் அப்படின்றார். இப்போ நீங்கள் பஸ்ஸில் வந்து செயின் ஸ்நாச்சிங்கில் ஒரு திருடனை பிடிச்சிட்டான்னு வச்சுங்க, மக்கள் வந்து கையங்களவமாக பிடிச்சாக்க தர்மாடி அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த தொழில்முறை திருடன் என்ன தெரியுமா சொல்லுவான்? என் மேலே கை வைக்காத, என்ன போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னு சொல்லுவான். போலீஸுக்கும் அவனுக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லோக்கல் ஸ்டேஷனுக்கும் இந்த தொழில்முறை திருடர்களுக்கும் இருக்கும். அதுபோல் உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தாக்கா கோர்ட்டில் கொடுங்க. கோர்ட் எப்படி இருக்குன்னு தான் நமக்கு தெரியும்ல. கோர்ட் என்னெல்லாம் செய்திருக்குது என்பதை நாம் பார்த்தோம் அல்லவா. இதுவரைக்கும் இந்த தேர்தல் ஆணையம் தொடர்பாக தேர்தல் ஆணையர் நியமனம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற சட்டவிரோத நடவடிக்கை, அதில் அவங்க கொடுத்துருக்கிற தீர்ப்பு, அதுக்கு பிறகு சென்ற தேர்தலில் தில்லுமுள்ளுகள் அல்லது அதை நம்ம இந்த வாக்கு சீட்டுகள் இருக்கு இல்லையா, விவிபேட், அதை எண்ணணும்னு முன்வைக்கப்பட்ட கோரிக்கை, அல்லது இந்த தேர்தல் முடிந்த உடனே ஆக்சுவலான வாக்குப்பதிவு எண்ணிக்கை வெளியிடவில்லை என்பது, அல்லது வாக்கு எண்ணிக்கை சாயங்காலம் 5 மணிக்கு மேலே பன்மடங்கு 30% வரைக்கும் அதிகரிக்குது ராத்திரிக்குள்ளே என்ற கோரிக்கை, இது எதை பற்றியும் நீதிமன்றம் கண்டுகொள்ளவில்லை. அப்போ நீதிமன்றத்துக்கிட்ட ஒப்படைங்க, ஏன் கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னு பிஜேபி சொல்கிறாங்கன்னாக்கா, கோர்ட்டுக்கு போயிட்டாக்கா அதுக்கப்புறம் பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கிறது. அதை பற்றி உலகத்தில் யாரும் பேசக்கூடாது, மீடியா பேசக்கூடாது, ஊரில் யாரும் பேசக்கூடாது. என்னுடைய சந்தேகம் என்னன்னாக்கா, இப்போது ராகுல் காந்தி சார்பாக, காங்கிரஸ் சார்பாக, எதிர்க்கட்சி சார்பாக போடுற மாதிரி இதுக்காக பிஜேபிக்காரனே ஒரு பெட்டிஷன் போடுவான் சுப்ரீம் கோர்ட்டில். போட்டுட்டு கோர்ட்டில் இருக்குது வழக்கு, அதனால் இந்த பிரச்சனையை பற்றி யாரும் வெளியே பேசக்கூடாது என்று வாய்ப்பு விட்டு போடுவார்கள். சும்மாவே அதானியை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு எந்த ஆதாரமும் இல்லாமல் நீதிமன்றம் வாய்ப்பு விட்டு உத்தரவு போடும் காலத்தில் நாம் வந்து இருக்கிறோம். அப்போ அப்படி ஒரு சதியை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாட்டில் நம்ம பொதுவாக இப்போ இத்தனை நேரம் பேசினா என்ன புரிந்து கொண்டு இருக்கிறோம் என்றால், மோடியும் அமித்ஷாவும் தான் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறாங்க, இல்லை மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் கூட்டாக சேர்ந்து இந்த நாட்டில் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறாங்க. நான் அப்படி நினைக்கல. இந்த பட்டிமன்றம் நடக்கும், இந்த கற்பு நெறியில் விஞ்சி நிற்பது மாதவிய கண்ணகியா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் நடக்கும். அதுபோல் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் முயற்சியில் விஞ்சி நிற்பது மோடி அமித்ஷாவா, தேர்தல் ஆணையமா, நீதிமன்றமா, ஊடகங்களா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் உண்மையிலேயே நடத்தலாம் நம்ம. இப்போ இந்த இவ்வளவு பெரிய ஒரு சீரியஸான இஷ்யூ பெங்களூரில் அமலப்படுத்தினார். இப்போ பெங்களூரில் பொய் வாக்காளர்கள் எப்படி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அம்பலப்படுத்தினார். இது வந்து இன்றைக்கி தமிழ் பத்திரிகையில் தினமணியில் எத்தனாவது பக்கத்தில் வந்திருக்கு தெரியுமா?
8வது பக்கம். முதல் பக்கத்தில் என்ன செய்தி தெரியுமா? நேபாளத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து தலைப்பு செய்தி. இந்த செய்தி வந்து 8ஆம் பக்க செய்தி. அப்போது இதை மக்கள் மத்தியிலிருந்து, மக்கள் மனதிலிருந்தே நீக்குவது அப்படின்றது தான் ஊடகங்கள் கூட்டாக செய்து வருகின்ற சதி வேலை. இன்னொரு கிசுகிசு, ராகுல் காந்தி பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு காங்கிரஸுக்குள்ளேயே அதிருப்தி குரல்கள், முணுமுணுப்புகள் வருகின்றன. இப்படி ஒரு பிட்டை போடுறானுங்க கூட. அந்த மாதிரி கருத்து வருது. என்ன சரியில்லை? என்ன சரியில்லை? இப்போது தேர்தலில் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படியே போச்சுன்னாக்கா அப்புறம் எதுக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் நினச்சிட்டாங்கன்னாக்கா, இப்போ இது நடப்பது. அனுராக் தாக்கூர் இன்னொன்று கேட்டிருக்காரு. இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாரு, அந்த தொகுதியில் காங்கிரஸ் தானே ஜெயிச்சிருக்கு, இது என்ன பெரிய கண்டுபிடிப்பா? அதுதான் தெரியும் ஏற்கனவே. பிரச்சனை என்னென்னா, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு. அவரே தான் சொல்கிறார், நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம், ஆனால் பித்தலாட்டம் நடந்திருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. இதை சென்ற முறை இங்கே பரகல பிரபாகர் வந்த கூட்டத்தில் அவர் பேசினார். இந்த மாதிரி எதிர்க்கட்சி அங்கே ஜெயிக்கலையா இங்கே ஜெயிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க முட்டாள்தனமாக. இது வந்து ஒரு கேசினோ, சூதாட்ட விடுதி போல். ஒரு சூதாட்ட விடுதியில் நீங்கள் போனாக்கா 10 ஆட்டத்தில் 4 ஆட்டம் நீங்கள் ஜெயிக்கணும். ஜெயிச்சா தான் நீங்கள் சூதாட்ட விடுதிக்கு போவீங்க. 10க்கு 10 தோற்றிங்கன்னா எவனா சூதாட போவானா? அப்போது 10க்கு 4ஓ 3ஓ நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் வரையில் தான் நீங்கள் சூதாட போவீர்கள். ஆனால் மொத்தத்தில் அந்த விடுதி நடத்துகிறவன் தான் ஜெயிக்கணும். இல்லைன்னா எதுக்கு விடுதி நடத்த போகிறான்? அதுதான் கணக்கு. அப்படி இது வந்து இப்போ தேர்தல் ஆணையம் என்பது ஒரு கேசினோ. இந்த கேசினோவை நடத்துறது தேர்தல் ஆணையர். அவங்க கையில் இது இருக்குது. அதில் வந்து இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோமே என்று நாம் நிறைவு கொள்ள முடியாது. அவங்க இந்த ஆட்டத்தை ரொம்ப சாமர்த்தியமாக, திறமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் மக்களுக்கு எப்படி புரிய வைப்பது? வாக்குரிமை, அனைத்து மக்களுக்குமான வாக்குரிமை அப்படின்றத அம்பேத்கர் முதல்லேருந்து கூறுகிறார். அவர் எந்த அடிப்படையில் கேட்குறாருனாக்கா, இந்த நாட்டில் எந்த அடிப்படையிலையும் சமூக ரீதியாக சமத்துவம் கிடையாது, ஜாதி இருக்குது, சிறுபான்மை மதம் பெரும்பான்மை மதம் அப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, பொருளாதார ரீதியாக மல்டி மில்லியனர், ராஜாக்கள், ஜமீன்தார்கள், பரம ஏழைகள் இப்படி இருக்கிறாங்க. இப்படி ஏற்றத்தாழ்வான இந்த சமூகத்தில் சமத்துவத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அனைவருக்குமான வாக்குரிமை அப்படின்னு அவர் சொல்லும்போது, வெள்ளைக்காரன்லேருந்து ஆர்எஸ்எஸ் வரைக்கும் அத்தனை பேரும் அதை எதிர்க்கிறாங்க. எல்லாருக்கும் ஓட்டு கொடுத்தா நாட்டு உருப்படாது, படித்தவனுக்கு தான் கொடுக்கணும், அல்லது ஒரு குறைந்தபட்ச சொத்து இருக்கணும். இப்படி தான் வெள்ளைக்காரன் காலத்தில் வாக்குரிமை 11% பேருக்கு தான் இருந்துச்சு. அப்போ அனைத்து மக்கள் வாக்குரிமை என்பதன் மூலம்தான் அரசியல் ரீதியில் டாடா பிர்லாக்கும் ஒரு ஓட்டு, அம்பானிக்கும் ஒரு ஓட்டு, எனக்கும் ஒரு ஓட்டு என்று வந்தது. இந்த சமத்துவத்தை கூட ஆர்எஸ்எஸ் விரும்பவில்லை. அப்போ இந்த சமத்துவத்தை விரும்பவில்லை அப்படின்னா யாருக்கு ஓட்டு இருக்க வேண்டாம்னு அவர் நினைக்குது. ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் அது ஆக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், சிறுபான்மை சமூகத்தினர் இவர்களுக்கு எதிரானது. சவர்ணர்கள் என்று சொல்லக்கூடிய மேலே 3 வர்ணத்தார், அப்பர் காஸ்ட், அப்பர் கிளாஸ், அவங்களுக்கானது. ஓட்டுன்னு கணக்கு பண்ணால் அவங்க எப்பொழுதுமே மைனாரிட்டி தான். அது நமக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் பார்ப்பன, சத்திரிய, வைசிய சாதியினரை எடுத்துக்கிட்டால், பார்ப்பன, பனியா, தாக்கூர் இந்த மாதிரி ஜாதியெல்லாம் எடுத்துக்கிட்டால் அது ஒரு மைனாரிட்டி தான். பெரும்பான்மை வந்து ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, சிறுபான்மை மக்கள் தான். அப்போது இதில் அவங்க வந்து மற்ற எல்லா வழிகளிலும் மதவெறியூட்டி இந்துன்ற அடிப்படையில் ஜாதி இப்படி எல்லா உத்திகளையும் கையாண்டு அவர்கள் பெரும்பான்மையை ஏமாற்றி பெற்றார்கள். ஆனால் மக்கள் விழிப்புணர்வு பெற்று இவன் பின்னால் இனிமேல் இவனை நம்பி ஏமாறக்கூடாது அப்படின்னு வந்து விடுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். வந்துட்டாங்கன்றது தெரிஞ்சிருக்கு. அதனால தான் 2014 முதல் முறையாக இவர்கள் வெற்றி பெற்ற உடனேயே அடுத்தடுத்த வாட்டி நம்ம வந்து அம்பானி அதானிக்கு தான் கட்சி நடத்துகிறோம், பார்ப்பனர்கள் பனியாவுக்கு தான் கட்சி நடத்துகிறோம், நிச்சயமாக நம்ம குட்டு வெளியே வந்துடும், நம்ம ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதெல்லாம் கஷ்டம், அதனால் மற்ற சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நமக்கு யார் வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து எப்படி நீக்குவது என்பதற்கான ஒரு எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜரை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இதை உருவாக்கி இருக்கிறார். அப்போ இது வந்து ராகுல் காந்தி பிரச்சனையா, இது காங்கிரஸ் பிரச்சனையா, இல்லை இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சனையா என்பதுதான் நம்முடைய கேள்வி. இது மக்களுக்கு இருக்கக்கூடிய, பெரும்பான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் கருத்துரிமை, வேறு ஏதாவது ஒரு குடியிருப்பதற்கான உரிமை, உணவு உண்ணும் உரிமை, மருத்துவம் பெறும் உரிமை, கல்வி உரிமை, இப்படியெல்லாம் ஒரு உரிமை இருக்குது நமக்கு
அந்த உரிமையை நாம் அரசிடம் கோர முடியும் என்ற கான்ஷியஸ்னஸ், என்ற பிரஜை, என்ற விழிப்புணர்வு பெரும்பான்மை மக்களுக்கு கிடையாது. ஆனால் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு ஜனநாயக உரிமை எதுன்னா வாக்குரிமை. அந்த வாக்குரிமையையே பிடுங்குகிறார்கள். நீங்கள் யாருக்கு வேணால் போடுங்க, அதிமுகவுக்கு போடுங்க, விஜய்க்கு போடுங்க, சீமானுக்கு போடுங்க, திமுகவுக்கு போடுங்க, காங்கிரஸுக்கு போடுங்க, அது வேற. ஆனால் உங்களுக்கு வாக்குரிமை இருக்கிறதா இல்லையா என்பதையே அவர்கள் முடிவு செய்வார்கள். உங்களுக்கு இருந்த ஒரே ஒரு உரிமை, வாக்குரிமை, அதுவும் பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் இது இந்தியா கூட்டணியின் பிரச்சனை அல்ல, இது காங்கிரஸ் திமுகவின் பிரச்சனை அல்ல. அப்போது தமிழ்நாட்டில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும், திமுக சரியில்லை, அந்த ஊரில் இந்த பிரச்சனை, இந்த ஊரில் இந்த பிரச்சனை, லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல், இந்த கோரிக்கை நிறைவேறல, அந்த கோரிக்கை நிறைவேறல, இப்படி பலவிதமான பிரச்சனைகளை முன்வைக்கிறார்கள். இப்போ விஜய் கூட திருச்சியில் பேசினார் இல்லையா, 1000 ரூபா கொடுத்தீங்களா, லிஸ்ட்டு விட்டு போச்சு, அவங்களுக்கு இதை கொடுத்தீங்களா. எது நாட்டில் முக்கியமான பிரச்சனைனா அவருக்கு தெரிஞ்சிருக்கா? இந்த விஜயை ஆதரிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்கா? முதல் முறை வாக்காளர்களாக இருக்கக்கூடிய 18 வயதை தாண்டி இருக்கக்கூடிய அவர்களை வந்து கேட்குறேன், இதுதான் நிலைமை. இப்போ நாளைக்கு எஸ்ஐஆர் வரப்போகுது. நீங்கள் பல பேர் உங்களுக்கு வந்து வாக்கு போய் பட்டியலில் சேரணும் அப்படின்னா அப்பனாய்க்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்க போகிறான். இதுதான் எஸ்ஐஆர் என்பது. இப்படி வாக்குரிமையே பறிக்கின்ற நிலைமையை பற்றி உங்கள் கட்சி தலைமை ஏன் பேசவில்லை என்பதை விஜய் கட்சியாக இருக்கட்டும், அதிமுகவில் யார் எந்த பக்கம் போவாங்க, இந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு எதுக்கு? இதை பற்றி டிபேட்டு, விவாதம், இதெல்லாம் எதுக்கு? இப்போ நமக்கு இடுப்பில் வேட்டி இருக்குமான்னு சந்தேகமாக இருக்குது, அவனுக்கு தோளில் துண்டு இருக்குமா இருக்காதான்னு நம்ம எதுக்கு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம்? அதை வைத்து என்ன செய்ய போகிறோம்? மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படுகிறது. அதை எடப்பாடி பேசுகிறாரா, ஓபிஎஸ் பேசுகிறாரா, தினகரன் பேசுகிறாரா, சசிகலா பேசுகிறாங்களா? அவங்க அதை பேசுவதில்லை. அல்லது ராம்தாஸ் பேசுகிறாரா, அன்புமணி ராம்தாஸ் பேசுகிறாரா? அவர்கள் அதை பேசுவதில்லை. அவங்க தங்கள் பிரச்சனையை பேசுகிறார்கள். நம்முடைய பிரச்சனையை யார் பேசுவது? நம்முடைய பிரச்சனை ராகுல் காந்தி எழுப்பியிருப்பது என்பது இந்த மக்களுடைய ஜீவாதாரமான அடிப்படையான வாக்குரிமை குறித்த பிரச்சனை. அப்போ இதை வந்து நம்ம கோர்ட்டுக்கு போய் தீர்க்க முடியாது. ஊடகங்கள் இந்த உண்மையை பேசப்போவதில்லை. தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு எந்த பயனும் இல்லை. ஒரே ஒரு வழி, இதை தெரிந்து கொண்டு இப்போ அங்கே ஓட் அதிகார் யாத்திரான்னு பீகாரில் நடத்தினார். இந்த வாக்குரிமை பறிப்புக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் வீதிக்கு வருவது ஒன்று தான் மக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஒரே ஒரு வழி. இதை புரிய வைப்பது ஒன்று தான் இயக்கங்கள், கட்சிகள், நம் அனைவருடைய பணியாக இருக்கணும். கட்சிகளை, இயக்கங்களை இதை விட்டுட்டு கண்டதை பேசிகிட்டு இருப்பது, இது வந்து பிஜேபிக்கு, மோடிக்கு ரொம்ப தோதா அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நடவடிக்கை. அவங்க நாங்கள் வந்து மக்களுக்கு போராடுறோம் என்று சவடாலாக பேசலாம். ஆனால் நடப்பது என்ன என்று சொன்னால், அவர்கள் மையமான பிரச்சனை எதுவோ, இந்த நாடு ஒரு நிரந்தர சர்வாதிகாரத்திலிருந்து சர்வாதிகாரத்தில் விழுவதை தடுப்பது தான் மையமான பிரச்சனை. அந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் உதவுகிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. எனவே இந்த விவகாரத்தை பல கோணங்களில் மக்கள் மத்தியில் நாம் கொண்டு செல்ல வேண்டும். மிகவும் அவசரமான, அவசியமான கடமை இது. நன்றி.